ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த உணவில் புரத சத்து, நார் சத்து, மினரல்ஸ், டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தானிய வகையோட மாவில் தான் அடை செய்ய போகிறோம். சோளம் மாவில் அடை செய்கிறோம். நான் வெயிட் லாஸ் சேலஞ்சை உங்கள் கூட ஷார்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி நான் எடுத்துக்கிற உணவை உங்கள் கூட ப்ரீஃபாக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அடையை செய்கிறதுக்கு நான் 1/2 டம்ளர் சோள மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுட்டு கொஞ்சமாக திருவின பீட்ரூட், கேரட், சின்ன சின்னதாக கட் பண்ணின வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த காய் எல்லாத்தையுமே முதல்ல மாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். ஏன்னா காயிலிருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும் இல்லையா, அந்த தண்ணியிலையே மாவை நல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்துட்டுட்டு சூடு ஆறுற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். டெய்லியுமே ஒரே விதமான உணவு சாப்பிட்டு, அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாக இல்லாத உணவு சாப்பிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தினமும் இது போல் நல்லா ருசியாக சாப்பிடுங்க. நல்ல சூப்பராக டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் வாழை இலை கூட எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தேவையான அளவுக்கு மாவை நல்லா இது போல் உருண்டை எடுத்துட்டு பட்டர் ஷீட்டில் அடை போல் நல்லா தட்டி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாவு பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்து வரணும், இல்லாட்டினா வயிற்றுக்கு கோளாறாயிடும். எந்த தானியத்துலேயுமே நம்ம இது போல் அடையோ தோசையோ செய்யும்போது நல்லா முழுமையாக வெந்துட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடணும். தோசைக்கல் கொஞ்சமாக சூடான உடனே நல்லா எண்ணெயை தடவிட்டு இது போல் தட்டி வச்சுருந்த அடையை போட்டு திரும்பவும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக நல்லா இது போல் தட்டி விட்டுட்டு பட்டர் ஷீட்டை மெதுவாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இது போல் வந்துடும். அதுக்கப்புறமா நான் செக்கு கடலெண்ணெய் தான் மேலே ஊற்றிட்டு மூடி வச்சுக்கிறேன். மிதமான சூட்லேயே நல்லா வெந்து வரணும். அதுக்குள்ளே பட்டர் ஷீட்டில் இன்னொரு அடை எடுத்துக்கலாம். இது நான் அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் மாவு எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு வேளைக்கு இது போல் ஒரு பெரிய அடையும் ஒரு சின்ன அடை சாப்பிட்டாவே நல்லா ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி இருக்குன்னு. நல்லா வெந்து வரணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சு நல்லா இது போல் அமுத்தி விடுங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். மிதமான சூட்லேயே தான் நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஃப்ளேமை ரொம்ப ஆனில் வச்சுட்டோம் அப்படின்னா 2 பக்கமும் பார்த்தோம்னா மேலே கருகின மாதிரி ஆகிடும். ஆனால் உள்ளே மாவு வேகாதது போல் இருக்கும். அது போல் இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வைக்கும்போது உள்ளேயுமே நல்லா வெந்திருக்கும், மேலேயுமே கலகாமல் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அடை தோசை நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆயிருக்கு. அடுத்த அடை தோசையுமே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இது போல் போட்டுட்டு நல்லா மேலே அழுத்தம் கொடுத்து நல்லா மெல்லிசாக தேய்ச்சதுக்கு அப்புறமா பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். நான் உங்களுக்கு இந்த அடையை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல மெல்லிசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இது போல் வெந்து வந்தாவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். அந்த மாவாட்டம் இருக்குது அது சாப்பிடும்போது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ஸ்பெஷலாக எதுவுமே ரெடி பண்ணிக்கல. நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குழம்போடு தான் நான் சாப்பிட்றேன். கூடவே ஜீரக தண்ணியோடு எடுத்துகிட்டு நேற்றைய நாள் நான் கம்ப்ளீட் பண்ணினேன்.